விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். 2024 இருக்குது. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். எனக்கு பெரிய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 2025 ஜான்வரி அப்போ நான் ஃபஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு அதை ஷேர் பண்ண போகிறேன். என்னெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் பெரிய பெரிய பிளான்ஸ் வச்சுருக்கேன். டெஃபினட்டாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நிறையா பிளான்ஸ் இருக்கும், நிறையா விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். நீங்களும் வந்து 2025 ஜான்வரி அப்போ என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களோட வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன் நீங்கள் என்னோட ஷேர் பண்ணும். ஓகேயா? ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 days 15 days ரொம்ப குஷியாக இருப்போம். நம்ம இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக இருப்போம். அப்படியே ஜான்வரி கடைசி ஆக அப்படியே அந்த ரெசல்யூஷனோட வீரியம் வந்து குறைஞ்சிரும். ஏன் இப்படி நடந்தது? இப்போ வந்து நான் சொல்கிறேன் எனக்கு மட்டும் நடக்குமா, இந்த வருஷம் உன்னோட பிளான் மட்டும் சரியாக வருமா, உனக்கும் இப்படி தான் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கேரண்டி பண்ணுறேன் இந்த வருஷம் என்னோட பிளான் வந்து டிஃபால்ட் மிஸ்டேக் ஆகவே ஆகாது. கண்டிப்பாக என்னோட பிளான் நடக்க தான் போகுது. ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ பக்காவாக பிளான் பண்ணி வந்திருக்கேன். இப்போ வருஷம் நம்ம பிளானிங் வேறு, இந்த வருஷம் பிளானிங் வேறு. ஏன்னா இந்த பிளான் பண்ணுறதுக்கு நான் 3 வருஷமாக என்னை வந்து ஒரு பிளானிங் ஒரு 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 வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி நான் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த வருஷம் என்னோட பிளானிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இப்போது இந்த நியூ இயர் ரெசல்யூஷனில் என்ன அப்படின்னா எல்லாருமே வழக்கம் போல் எல்லாருமே சொல்லுவாங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளும் எந்துவாக இருப்போம், எழுதுவோம், மனசில் பண்ணுவோம், என்னென்னமோ பண்ணி ரெடி பண்ணிப்போம். ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய பிளான் வச்சுருக்கோம். அந்த பெரிய பிளானை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக செய்யறதுக்கான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நமக்கு அந்த புத்தி இல்லாமையும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜான்வரியில் ஒரு பிளான் வைங்க. மேபி நீங்கள் மந்த்லி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ஜான்வரியில் பண்ணுற டார்கெட் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளான டார்கெட் வைங்க. 1 day டார்கெட், 2 day டார்கெட், 1 week டார்கெட், அந்த மாதிரி 2 weeks 3 weeks அந்த மாதிரி நீங்கள் பிரித்து, இல்லை 21 days டார்கெட் அந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு அந்த டார்கெட்டை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். அந்த டார்கெட்டை நீங்கள் சக்ஸஸ் பண்ண பிறகு அடுத்த டார்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கர் டேஸ் வைங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரு டார்கெட் வச்சு வேலை செய்கிறதுக்கு பதிலாக அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி சின்னதாக நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட 2024 டார்கெட் வந்து அச்சீவ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா டார்கெட்டுமே பிரேக் டவுன் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் வந்து டயட்டில் இருக்கோம், நம்ம அடுத்த வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போகணும், அந்த கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம டயட் பண்ணலான்னு பிளான் பண்ணாதீங்க. நீங்கள் டயட் பண்ணணும்னு என்னைக்கு முடிவு பண்ணிக்கணும் அன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க. ஓகே, நடுவில் அந்த கல்யாணம் வர அன்றைக்கி மேபி அது ஒரு சீட் டேயாக கன்சிடர் பண்ணி அன்றைக்கு மட்டும் அந்த பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள். இது ஒரு நல்ல விஷயங்க. அடுத்தது இந்த டயட்டிங்கில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து 3 நாளைக்கு கூட பிளான் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் நம்ம கரெக்டாக டயட் பண்ணிட்டோமா, இன்னைக்கு கடந்துட்டோமா, இதுவே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகே, அப்புறம் செகண்ட் டே நீங்கள் ஒரு கேலண்டர் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இந்த மாதம் இந்த 21 days நம்ம பிளான் பண்ணோம். 21 days நம்ம வந்து 15 days அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஒரு 5 days அச்சீவ் பண்ணியிருக்கோம், 10 days அச்சீவ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் வந்து அக்கௌண்டபிலிட்டியாக வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு மெஷர் பண்ணி ஓகே நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ பண்ணலை, நம்ம கன்சிஸ்டன்சி இங்கே லேக் ஆகுது, இந்த இடத்துல நம்ம டெம்ப்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் பிளான் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே தான் எல்லா விஷயத்துக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கு, நீங்கள் எந்த விஷயங்கள் பண்ணாலுமே பிளானை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து சின்ன சக்ஸஸாக பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 2024 இஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல் இயர். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சக்ஸஸும் கிடைக்கும். ஸோ 2024 நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் உங்களோட வாழ்க்கை வெற்றிகரமாகவும் இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களோட இனிய வருடமாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.